ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களை ஒரு அனைவருக்கு தரமுடியோடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக சேர்ந்த ஆளுமை ஐயா அவருடைய பேச்சை கேட்கிறது. தயவு செய்து உங்களுடைய இரு கரங்களை கூட கேட்டுக்கொள்கிறேன். அமைதியாக்கு அனுப்படி உங்களுடைய திருப்பாளரை கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறந்த ஆளுமை. அவருடைய ஒவ்வொரு சொற்களும் நமக்கு ஊக்கப்படுத்தும். ஆகவே அங்கே நின்று கொண்டிருப்பவர்களும் சரி, அமர்ந்திருப்பவர்களும் சரி, அமைதியாக்குவதற்கு மீண்டும் கேட்டுக்கொள்வோம். ஒரு பெரிய சுஷன் நலம் கையிலும் வெளியிடக்கூடிய இந்த நூற்றி விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தொழிற்கலை இளைஞர் சத்தியநாராயண தலைவர்களுக்கு கலைஞர்களை அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருதாக அறிவித்திருக்கிறார். நம்முடைய ஆளுநர் அறிவித்துக் கொண்டு ஐயா சந்தோஷர்களுக்கு அதன் பிறகு நான் பெயரை கொடுத்தால் அந்த பெயரை கொடுப்பதே என்னுடைய தேவை வருகிறோம். ஆகவே அவர்கள் சுத்தமாக நிறைவேற்றி தமிழ் எழுத்துவார்கள், தமிழ் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், அதே போல இந்த ஆங்கிலம் ஒழுங்கு இந்த குழந்தைகளை வளர்ந்திருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அத்தனைகளுக்கு தமிழால் மிகவும் உலகத்திற்கு தத்துவத்திற்கு இந்த விழா சிறப்புகளை கிடைத்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமாக வாழ்த்துக்களை பாராட்டுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, நாங்கள் நிறைய விழாக்களை கலைகிறோம், நிறைய விழாக்களுக்கு போகிறோம். ஆனால் இந்த சிறுவர்களுடைய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருப்பதற்காக அந்த இளைஞர்களை 12 வயசில் இந்த பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா நீங்களாலும் நீங்களாம் தெரியும். அவருடைய வீட்டில் வந்திருக்காங்க, அவருடைய வீட்டில் அவருடைய தொலைக்காட்சியில் பங்குபெற்று தனித்தனி திறன்களை தனித்தனியாக பெற்றிருக்காங்க. இந்த புத்தகத்திற்கு முக்கியமான விஷயம், ஒரே தலைவரே 2 பெண்களும் செய்திருக்கிறார். இன்னொன்று அவங்களுடைய ஒரே தலைவர். அதனால் எல்லா பெண்களையும் நான் சும்மா பேசுகிறேன். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றம் நிறுத்தி புரிந்தவர்களுக்கு அவ்வளவு கவிதைகளையும் நாம் படித்தேன் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த கவிதைகளில் 20 வருகின்ற கவிதைகளில் சிறப்பான இடங்களை நான் ஊருக்கு ஒவ்வொரு கவிதைக்கும் மார்க் போடுகிறேன். அந்த கவிதைகளை அந்த பெண்களுக்கு கவிதையை நான் மாற்றி கொடுப்பது ஒரு ஆசிரியர் மாற்றுவதை போல ஒரு நாட்டு அவர்களுக்கு ஊக்கத்தை சிறகி பாராட்டை பெறுவதை சொல்லி இந்த பெண்களுக்கு கல்விக்கு அந்த இரு இளைஞர்களுக்கும் அன்போடு மகிழ்ச்சியோடும் ஊக்கத்தோடும் இருக்கிறது. எல்லாவற்றும் அந்த பேருக்கு உழைப்பின் பெருமை உழைப்பாளர்களுக்குத்தான் தெரியும். அதன்படி நம்முடைய லெவல் மிஷனுடைய ஒவ்வொரு இடத்தையும் ஆய்வு கொடுத்து அவர்களையும் அவர்களுடைய பெற்றோரையும் இப்படி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறது. எஸ்பி முத்துராமன் அவர்களை வணங்கி மிக தாழ்மையோடு அவருடைய இந்த நினைவு பரிசுகளையும் கொண்டாடலையும் வைத்து வழங்குகிறது நம்முடைய லெவல் மிஷன்.
நல்ல கருத்துகளாவது வயது வித்தியாசம் இல்லாமல் இருந்தது. நல்லாரை காண்பதும் நன்றே, மிக நல்ல சொல் கேட்பதும் நன்றே. அப்படி நம்முடைய லெவன்மிஷன் SPM ஐயா அவருடைய வாழ்த்துறைகளோடு மேலும் வாழைய கருத்து என்கிறது. வாழ்த்துக்களை பெறுவதும் என்பது இன்னும் மகிழ்ச்சி பெறக்கூடியது. பாராட்டுவர்கள் பாராட்டை பெறக்கூடிய அவர்கள் இருப்பார். இங்கே மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கும் ஐயா அவர்கள் இங்கே அவருடைய வாழ்க்கையை மிக மகிழ்ச்சி கொள்கிறார். அந்த குழுவினர் அத்தனை பேருக்கும் வளமான பாராட்டுக்கள். இந்த சிறப்பு மனிதர்கள் வேறு ஆளுநர் தமிழுக்கு சொல்வாக காட்டியிருக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய மக்கள் தொண்டர்களுடைய அவருடைய தந்தையார் அவர்களுடைய கேள்வி இந்த பொருட்கள் அதே போல ஐயா முன்னோட்டங்கள் இந்த வார்த்தைக்கு பேசுகிறார். சுற்றுலா போகும்போது அந்த இடம் என்னுடைய தொழில்கள் உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்குவதற்கு எங்களுக்கெல்லாம் பயம். நாங்கள் டிஸ்கஷன் போவோம், தொழில்கள் கேட்டுக்கொள்வோம். ஒற்றைக்காடாக இருக்கிற இடத்துல சுற்றுலா அமைப்பிலே மக்களுக்கு சேதமாக இருக்கிறது. நிச்சயமாக அதை எனக்கு நம்பிக்கை என்று கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த டிஜிபி கடற்கரை சுற்றுலாத்தலத்தை மாறி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சென்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும் இந்த டிஜிபி அவர்கள் வெறும் சுற்றுலாத்தலத்தில் உருவாக்குகிறார். அதற்கு முன்னால் ஏழைகளெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. எல்லா கோயிலும் கவலை வகையை கொடுத்தார். ஒரு வேலையை மருத்துவ இருக்கும் அதை சொல்றாங்க. அப்ப அந்த வேலையை ஏதாவது மாசம் 20 பொருள் செஞ்சு 20 மாசம் வாங்கிட்டு வெளியே கொடுக்குறாங்க. கவலையை வெளியிடுற முறையை உண்டாக்குறது கூட நம்முடைய வீட்டுக்கு தெரியும். அது அப்படி சாதாரண சீக்கிரம் அடிக்கடி வளர்ந்து உலகத்திலே தொடர்ந்து அமைப்பு ஒன்றாக அந்த வீட்டுக்கு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு செல்வதற்கால் காரணம் ஐயா சந்தோஷம் இல்லையா தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வீட்டை எடுத்து சுற்றுலாத்துறையில் உலகம் முழுவதும் திருவள்ளுவத்துறையில் 185 திருவள்ளுவத்துறையில் உலகம் வைத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள். அவரை அப்படி உலகத்துறையெல்லாம் என்னுடைய நபரையும் காட்டியிருக்கிறார். இந்த தமிழக இடையும் அமைப்பு அந்த குழந்தைகளை வாழ்வதற்காக பொருத்தி இருக்கிறார். இந்த வகுப்புகளை பார்க்கும்போது தமிழ் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அவ்வளவு தூரம் என்று இந்த இடங்களை செல்வங்களில் மனமாக உலமாக வளர்த்திருக்கிறார். அது இவ்வளவு வாழ்க்கை குழந்தையை கிடைக்கிறது. ஆக அந்த குழந்தையின் புத்தகங்கள் நவரை அப்பா இவ்வளவு கேள்வி வளர்த்திருக்கோம். கமல்கள் பாலா எல்லாம் இருக்கிறார். அவர்களுக்கு வளர்த்திருக்கிறார். உங்களுடைய கருத்திற்கு ஒரு எழுத்தாளர் அவர்கள் எழுந்து வளர்த்திருக்கிறார். இவ்வளவு வாழ்க்கையில் நீங்கள் ஊக்கமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒருவருக்கு அந்த பல புத்தகங்கள் உலக போரில் தொடர வேண்டும் என்று உங்களை நான் வள்ளுவர் சொன்னான். எளிமையான புரிதல் எளிமையாக சொன்னான். நாம் எழுதுகிற இடத்தில் நாம் எழுதுகிற விஷயத்தில் உறுதியாக என்று கல்வியாக வைத்தால் நிச்சயமாக பேசுகிற முடிவு ஒவ்வொருக்கும் நாம் அந்த குரலை எங்களுக்கு மகானை குறித்துக் கொண்டு அந்த லட்சியத்தை நோக்கி கல்வி இந்த உலகத்தையே தனது கைவிடாத வயதில் வர வேண்டும் என்று அதெல்லாம் வாழ்க்கையோடு நல்ல ஒரு கைவிட்டு இந்த கைவிட்டு
நான் ரொம்ப ரொம்ப வாங்கினேன். இந்த ரசிகை அந்த கைக்கு தான் என் கையில போனது. அது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு பூர்வம் கேட்டு வந்திருக்காங்க. இந்த கற்பை கையெழுத்து அவங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எல்லா வயசாலையும் நான் நம்மளோட உணவாக வாழ்க்கையிலே வாழ்க்கையை அளவுக்கு அந்த நூலில் அவருடைய கவிதையின் ஜெயக்குழந்தை என்பது உதாரணமாக அதற்கு நான் பாராட்டப்பட்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மணிகண்டராஜு, ராஜேஷ், இந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும். பிள்ளைகளை வளர்க்கிறது எவ்வளவு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற நமக்கு தான் தெரியும். நாம் தொழில்துறை பேசி எல்லாம் அது இப்போ வந்து பிள்ளைகளை வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பேசிக்கிறது அதை பதில் சொல்றோம். அந்த அளவுக்கு பிள்ளைகள் வேகமாக இருக்காங்க சொல்றாங்க. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மணிகண்டரா ராஜேஸ்வரர்கள் இந்த பிள்ளைகளை தயாரித்து கவிஞர்களாக 3 வயசிலே உருவத்திற்கு அவர்கள் இருவருக்கும் கைதட்டி மனிதர்களாவது தொழில் செய்து முயற்சி செய்திருக்கிறார். நம்முடைய ராஜேஸ்வரர்கள் ஒரு ஐக்கிய பதிவு பேசிக் கொள்ளும்போது இந்த 2 பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேலையை ராஜினாமா செய்து இந்த 2 பிள்ளைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த தாய்க்கு அந்த அம்மாவுக்கு இறந்து பாவம் உதயகிருஷ்ணன் என்னை குறித்து இந்திய அவரும் இப்படியே வந்து வார்த்தை வாழ்க்கை சொல்லி 3 மாதம் எவ்வளவு. ஆகவே இந்த ஊர் வளர்ச்சியாளர் எல்லாரும் அதுதான் அங்கே தெரியும். அதெல்லாம் இந்த 2 பிள்ளைகளுக்கு பெற்றால் நம்ம தனியாக ஒரு கைவிடலாம். ஆகவே அப்படி இருக்கிற பெற்றோர்கள் இவர்கள் சிறப்பாக விளையாட்டு ஒரு நூலை வெளியிட்டு வெளியெல்லாம் அழைத்து பாராட்டு சொல்லி வாழ்க்கை சொல்லி தெரிவித்துக் கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை கைகட்டி அவர்களுக்கு சிறந்தவர்களாக வார்த்தைகளும் இன்னும் நான் அவர்களை சேர்த்து விடுகிறேன். ஆகவே அவர்களை பாராட்டுகிற பெற்றோர்களுக்கு நான் நம்முடைய ராஜேஸ்வரியும் பாராட்டுகிறேன். எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சும்மா வளர்த்து இந்த ஆணையர்கள் இந்த வயசிலே கல்வியாக ஆசை உண்டு. இந்த கல்வி தொலைக்காட்சியை புதிய நாட்டுக்கு தேவையான வச்சு அவர்களை கொண்டு எங்கள் நேரத்தில் சொன்னால் நீங்கள் எல்லாரும் வீடு அப்படின்னு சொன்னால் இந்த 2 பிள்ளைகள் ஆகவே அந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிற அந்த பெற்றோர்களை பாராட்டி அவர்களை எடுத்து பாராட்டுவது நீங்களும் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான விழா அவர்கள் பெற்றோர்களே பெரியவர்களே தாத்தாக்களே பாட்டிகளே உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நம்முடைய சுசலை போல லவரை போல வளர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். இந்த வேண்டுகோளை நீங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றினால்தான் வருங்கால உலகம் நல்ல உலகமாக இருக்கும், ஒழுக்க உலகமாக இருக்கும். நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை உருவாக்குகிற உலகமாக இருக்கும். இதையெல்லாம் பிள்ளைகளெல்லாம் சொல்லட்டுமா சொன்னா தப்புதான். அவங்க குடித்தோம், போதைத்தோம், ஊசி போட்டுத்தோம், தவறான போட்டுத்தோம். இன்னைக்கு வயது வந்து தயாராக இருக்கிறார். வருடத்தோடு திருப்பணம் நம்முடைய பெண்கள் நாம் வளர்த்து தொடர்ச்சிகள் எவ்வளவு ஒழுக்கொள்ளுவது எவ்வளவு நியாயத்திற்காக கட்டுப்படுவது அரசையை குறித்து கல்விக்கு பிறந்த நாள் இந்த நாடு. அப்படிப்பட்ட கல்வியை தவறான வழிகளுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வருடத்தோடு சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அந்த பாதை ஆண்கள் மட்டுமல்ல பெண்களிலிருந்து போக தோன்றுகிறார்கள். படித்து வெளியே வருகிற செல்வம் வாழ்க்கையிலும் கூட தோன்றுகிறார்கள். நான் கைத்தால் அந்த பாதை தெரிகிறது. அந்த போதை
ஒரு சாப்பிட்டு தெரிஞ்சு வைக்கிறாங்க. இத்தனை கோடி சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? இத்தனை கோடி வந்து நாட்டில் மக்கள் வாங்குகிறார்கள் அர்த்தம். இத்தனை பேர் போலீஸ் ஆராய்ச்சி இருக்கின்றார். நம்முடைய பண்பாடு, நம்முடைய ஒழுக்கம், கலாச்சாரம் எல்லாம் சொல்லிக் கொண்டே போகிறது. அதை அந்த துறையை பூசி உறுப்பினர்கள் ஆக்க வேண்டியிருந்தால் அது பெற்றோர்கள் ஆசிரியர்களும் முடியும். அதை பெற்றோர்களே ஆசிரியர் உங்களை வரைந்து பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை மேம்படுத்தவும் நடந்தது. இதனால் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் புரியும். ஆகவே அப்படிலாம் போகாமல் இருக்கணும்னா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னா நம் நிலைமைகளை வளர்த்திருக்கார்கள் நம்முடைய புத்தகம். இதனால் அவர்களை கூட வளர்க்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களையும் தாய்மார்களையும் அதன் பிறகு இந்த குழந்தைகளே வந்து குழந்தைகள் பழக்கப்படுத்தினா அந்த குழந்தையை தந்து நான் வெளிநாடு ஸ்விம்மிங் பூல்ல 10 மாதம் குழந்தைகள் அந்த கல்வி அப்படியே போகலாம். சின்ன குழந்தைங்க அது கட்டை தருவாங்க ஜாஸ்தியாக இருக்கணும். அப்பதான் அது வீட்டில் அந்த மாதிரி குழந்தைகளும் அது குழந்தைகளின் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த குழந்தைகளும் மற்றும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் துணையாக இருக்கிறோம். நான் ஒரு டேரக்டர் சில உடனே இருக்கிறேன். அதை அந்த மதியத்திற்கு செஞ்சுக்கிறோம். நம்முடைய உலகநாயகன் வச்சு 10 படம் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் வச்சு 25 ரூபா பிஎஸ்சி ஒரு டேரக்டர். இந்த டேரக்டர் அதே ஒரு 3 குழந்தைகள் என் படங்களை நினைச்சு இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்காங்க. மூணு குழந்தைகள் சொல்றாங்க வந்து போனாங்க. அதை நான் இன்னைக்கு வந்தேன். 3 குழந்தைகள் இன்னைக்கு உலகம் அந்த 3 குழந்தைகள் என் டைரக்ஷன் முடிச்சிருக்கேன். அந்த எல்லாரையும் சொல்ல முடியும். ஒரு பொண்ணு வீரா குழந்தை இருக்கிற மீனா. இந்த படம் முதல்ல சூப்பர் ஸ்டார் படத்துல ரஜினிக்கு மகளாக இருக்கு ஒரு 1.5 வயசு. அதுக்காக படிக்க வளர்ந்து ஏரியுடைய எஜமான படத்துல ரஜினிகாந்துக்கு மனைவியாக இருக்கு. வளர்ச்சி சொல்ல எப்படி குழந்தைங்க வளர்ந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா கேட்டுக்கிட்டு சரியா மதித்து வசர சொல்லி எல்லாத்தையும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு காரணம் பயிற்சி கற்றுக்கொண்ட விதம் அதுதான் மீனவர்களுடைய பழைய குழந்தைங்க கதாநாயகி மீனவர்கள் அதுக்கு காரணம் பயிற்சி. அடுத்து அதே மாதிரி கைவந்து பார்ப்பாங்க. அந்த கைவந்து பார்ப்பாங்களே குழந்தை அவங்க அம்மா ராஜேஷ் அந்த மகனுக்கு முதல் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கணும். எங்களோட புத்தகம் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்திதியில் அடிக்கடி வந்து சிறந்த ஒருவராக இழந்திருக்கிறார். அவர் செய்த உழைப்பும் பயிற்சியும் மதிப்பு
தான் ஆகணும். ஆகவே அந்த குழந்தைக்கு புரியும் பொழுது வெற்றிக்கிறது அடுத்து சொல்ல போவது கீழே இன்னைக்கு உலகனாக இருக்கு யாரும் தெரியவில்லை. கமலஹாசன் எதுக்குனாங்க கமலஹாசன் குழந்தைகளுக்கு கருத்துக்கணும் இளைஞர்களுக்கு கூட கருத்துக்கணுமா அந்த படத்துல கமலஹாசன் குழந்தை நட்சத்திரம் முதல் 10 பசங்கள் இருக்குது. எல்லா பசங்களும் கொஞ்சம் விளையாட இந்த கமலஹாசன் அது 24 வீட்டில் அந்த எங்கெல்லாம் இருந்தாலும் போய் தேர்வு போய் ஆரம்பிக்கிறது. அவன் தேர்வு கொடுத்து ஒரு தேர்தலை படம் ஒன்று கேட்டு அந்த பக்கம் உதவ மாட்டாங்க. ஆப்ரேட்டர் போய் ஆப்ரேட்டர் கண்ணாடி படம் பார்த்தாங்க. அந்த கண்ணாடி படத்தை பார்த்துட்டு அப்புறம் மனுஷன் என்னடா எதிராக போனேன் அப்படின்னு சொல்லலாம். என்னடா படம் பார்த்தாங்க அந்த நடந்த காட்சியில் பட்டணத்தை டான்ஸு நீங்கள் முன்னால் எடுத்து கேட்டிருக்கோம். 4 வயசு ஒரு தடவை பார்த்தாலும் 4 வயசு பார்த்து சொல்லுவோம். விளைவி தொழில் முறையிலே தெரியும் என் வெளியாக விடலாம் அப்படின்னு வாழ்த்துக்கள். வெளியாக வந்து உலக நாயகனாக நல்ல ரத்தம் ஒரு சொல்லிதான் நான் சொல்லுவேன். உலக நாயகன் போராடி நடித்து அந்த பற்றி அந்த சமாச்சாரத்தில் தூக்கி வரலாம். எப்பவுமே அவர் இதையாவது சொல்லுவது அவரே அப்படிப்பட்ட கலாச்சாரத்திற்கு இந்த 70 வயசுல இன்டெலிஜென்ட் என்று பேர் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு தமிழுக்கு மாதிரி ஒரு துறை இருக்கு. அந்த துறை அமெரிக்கா இருக்கு. கமலஹாசன் 70 அமெரிக்காவுக்கு போய் அவங்க செயற்கை நுண்ணறிவை படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறது. 20 வயசுல படித்து இன்னும் வளர்ச்சி எல்லாம் கமலஹாசனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆய்வு இருக்கிறது. ஒரு தொழிலை பற்றி சொல்லுங்க. 20 வயசுல படித்து கமலஹாசன் கமலஹாசன் நீங்க வீட்டிலேயே படிக்கலாம் அந்த ஊக்கத்தை அவருடைய முயற்சியை அவருடைய பாராட்டுகளை சொல்லுங்க. ஆகிய படிப்பதற்கு வயசில் எந்த வயசில் படிக்கிறாங்க என்பதற்கு காட்சி கமலஹாசன் ஆகவே இந்த நிகழ்ச்சி இந்த மொழியை சொல்லிக்கொள்ள ஆசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை அந்த மாதிரி இப்போ ஒரு புத்தகம் உங்கள் பிள்ளைகளை சொல்லி இந்த வாழ்க்கையை 20 வயசை படிக்க முடியும் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் இதெல்லாம் படிக்க வேண்டும். படிப்பதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும். உலகை காட்ட வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளை முறையை அந்த முயற்சிக்கு இந்த விழா சாட்சி வைக்க முடியுங்களா? மிகவும் அன்பும் வணக்கத்தோடு ஒரு மூக்கு இயக்கமாக நானும் 7 வருஷம் இந்த திரைத்துறையில் விடுமுறை பெறுவோம். அது அழகை அளித்தது உனக்கு உங்களுக்கு சொல்வதற்கான உரிமை முழுவதும் இல்லை. அதை ஒரு மூக்கு இயக்குனர் உணவுப்பட்ட இயக்குனர் எல்லாருக்கும் பார்த்து இருக்கிறார். அவர் சொல்வதை மனதை வந்து நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை நாளை நம்முடைய பிள்ளைகளாக இருக்கும். நீங்கள் சிறந்த வளர்ப்பாளர்கள் நீங்கள் உலகத்திலேயே சிறந்தவர்களுக்காக ஆர்வம் நாம் தான் அதுக்காக இயக்கமே அவசியம். தமிழால் எழுதினர் உலகத்தில் இருக்கும் தொழிலை கருத்து அறிவோம். அதை நாம் தான் முடிந்தால் நாம் தான் உலகத்தை
அப்போது திருவிழா 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 அப்படின்னு நினைக்கிறது நாம் இயக்குவதாக இன்னைக்கு நான் நடைபெறி குரங்கள் ஈர்த்துள்ளேன் விஷயமாக நான் ஈர்க்கிறோம் நிகழ்த்துகிறோம் நாளினை சேர்த்து அவர்கள் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் 25 படங்களில் 25 கதாபாத்திரங்களில் ரஜினிசார் விதித்தார் என்றால் தமிழை கற்றுக்கொண்டார் உழைத்தார் கஷ்டப்பட்டார் அவருடைய எதிர்தான் இன்னைக்கு உலகத்தில் உயர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெருமையோடு உலகம் முழுவதும் அதில் முயற்சித்தால் ஒரே விஷயத்தை அதே மூச்சு அதே மூச்சு எவ்வளவு கஷ்டம் அந்த பொண்ணு ஒழுங்காக கட்டிட்டு அந்த பொண்ணு ஈடுபாடோடு இருந்து இதற்கோட அதாவது பொருள் ஈடுபாடு உழைப்பு பெரிய 8 மணி நேரம் அது கவுண்டர் அது கடுமையாக உழைக்கணும் பொறுமை ஈடுபாடாக இருக்கணும் கடுமையாக உழைக்கணும் தன்னம்பிக்கை அவருங்க நான் நிச்சயமாக வருவேன் அது இருக்கணும் அதுக்காக போகணும் அவரை பொறுமை ஈடுபாடு பொறுமை கடுமையாக உழைத்து நம்பிக்கை கடைசியாக உழைக்கும் அதில் பொருளின் ஈடுபாடு கடுமையாக உழைப்பு ஈடுபாடு கண்ணறிவித்து அதன் பிறகு ஒழுக்கம் இந்த 4 விஷயங்கள் இந்த வெற்றிக்கு நீண்டு போகின்ற வெற்றி உங்களுக்கு வரும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு ஐயா. ஐயா அவர்களின் பேருரையை தொடர்ந்து